வணக்கம். இறந்த காலம் திரும்புவதில்லை, நிகழ்காலம் திருந்துவதில்லை, எதிர்காலமும் அரும்புவதில்லை. உண்மை, நேர்மை, சத்தியம் என்ற கோட்பாட்டுடன் உங்களுக்காக களம் இறங்கியிருக்கும் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் முதல்வனாக, வழிகாட்டுபவனாக அடியேன் கடுவழி இமாச்சல ரூபன் முன்வந்திருக்கிறேன். தமிழன், தமிழ் மண்ணில் பிறந்தவன், விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். ஒரு விவசாயியின் நிலைமை என்ன என்பதை சிறு வயதிலிருந்தே, பிறந்ததிலிருந்தே அனுபவித்து வருபவன். ஏழை எளிய மக்கள்களின் இன்னல்கள் எப்படி என்று அறிந்தவன். உங்கள் ஒருவன் உங்களுக்காக ஒரு நலமான வளமான சிந்தனையை செதுக்கி ஒரு திரை காவியமாக உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன். பாருங்கள், கேளுங்கள், மாறுங்கள், மாற்றுங்கள், மாறுவோம், மாற்றுவோம். என்னடா மாறச் சொல்கிற, எதடா மாற்றச் சொல்கிற, எதடா மாறுவோம் சொல்கிற? நம் தமிழகத்தில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளை ஒழிப்போம், அழிப்போம். தமிழர்களுக்காக தமிழ் கட்சிகள் என்பது சொல்வதை விட ஒரு தமிழன் ஒரு வழிகாட்டியாக அமைய நீங்கள் முன்வர வேண்டும். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எடுத்துக்கொண்டாலும், இறந்த காலத்தில் நடந்த ஆட்சியை எடுத்துக்கொண்டாலும், எந்த விதமான கொள்கைகளும் இல்லாமல், கோட்பாடு இல்லாமல், லட்சியம் இல்லாமல், ஒரே லட்சியம் நிதிகளை மட்டுமே அவர்கள் சேர்த்துக்கொள்வது, குறிக்கோள் தன் குடும்பம் ஆட்சி செய்வது, கோட்பாடு எங்கு பார்த்தாலும் ஜாதி மதம் இன மொழி என்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு ஜாதி மதம் இன மொழி அரசியல்வாதிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக 4 கால்களை ஊனி அரசியல் என்ற பந்தலை போட்டு அதில் உட்கார்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை அடியோடு அகற்றுவது. இது நமது லட்சியம். ஜாதி மதம் இன மொழி அரசியல் இல்லாத ஒரு வழிகாட்டியாக தமிழன், தமிழ் மண்ணின் மைந்தன் ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும். அதான் கடுவழி இமாச்சல ரூபன். தனி மனித சிந்தனை, நன்றாக கேளுங்கள். இது ஒரு தனி மனித சிந்தனை. நாம் தமிழன், அடியேன் ஒரு முதலமைச்சராக இருந்து வழிகாட்டி தமிழ் மக்களை வழி நடத்தினால் எப்படி இருக்குங்கிற ஒரு சிந்தனை தான், வேறு எதுவும் இல்லை. இந்த சிந்தனைகள் எல்லாமே நன்றாக இருந்தால் இதை நீங்கள் அப்படியே அரசியல் கட்சியாக அங்கீகரித்து 2026 ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆட்சி 2026 அமைத்தவுடன் அடியேன் கொண்டு வரும் திட்டங்களும் அதற்குண்டான சட்டங்களும்